பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அடுத்த ஒரு அருவருப்பு, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு அருவருப்பு, 6வது அருவருப்பு என்னன்னு சொல்லி நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் சொல்கிறது, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. ஏன்னா இந்த அருவருப்புகளை எல்லாம் நம்ம தூக்கி போட்டாதான் நம்முடைய அலைச்சல்களை கர்த்தர் மாற்றி நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எரேமியா 4:1 வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த பொய் சாட்சியை குறிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினிக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். அப்ப ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, இந்த பொய் சாட்சிக்கு நம்ம துணையா இருக்க கூடாது. பிரியமான ஜனமே, இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய குற்றத்தை பண்ண மாட்டோம், ஆனா அந்த பொய் பேசுறதோ பொய்க்கு துணை நிக்கிறதும் நம்ம விடவே முடிய மாட்டேங்குது. நமக்கு ரொம்ப பிரியமான மனிதர்களா இருந்தாலும் அவங்க பொய் பேசுறாங்கன்னு தெரிஞ்சா தயவு செய்து நீங்களும் நானும் துணையா இருக்க கூடாது. ஏன்னா கர்த்தர் பாருங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்தரா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தரா வாழணும். ஆண்டவர் சொல்றார், பொய்க்கு துணை நிக்காத, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணு, பொய் பேசாத என் மகனே என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாத அளவுக்கு இதோ நீதான் தடையா இருக்கிற. அப்ப என்னைக்குமே பொய்யும் பேசுறது தப்பு, பொய் சாட்சிக்கு துணை நிக்கிறதும் தப்பு. இன்னைக்கு அதை தூக்கி போடுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இருக்குமானா இந்த காரியத்தை தூக்கி போடுங்க. அது நிமித்தம் கர்த்தர் நம்முடைய அலைச்சல்களை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்படியே தொடர்ச்சி பாருங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.